போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ்னா என்ன, இதை ஏன் இந்த அளவுக்கு பார்த்து பயப்படுறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் கிங்டமில் வாய்ட் செஞ்சரில் யூஸ் பண்ணப்பட்டதான் இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ். மொத்தம் 3 இருக்குதுல, புளூட்டான், பொசைடன் அண்ட் யுரேனஸ். இந்த 3ஐயும் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்பன் வந்து புளூட்டோன். இது வரைக்கும் சொல்லப்பட்டதை வச்சு பார்க்கும்போது புளூட்டோன் வந்து ஒரு ஹைலி அட்வான்ஸ்ட் வார்ஷிப். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் 7ல தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து வாட்டர் 7ல இல்லை, பேனோவுக்கு கீழே புதஞ்சிருக்கு. ஒரு ஹோல் ஐலாண்டை அழிக்கக்கூடிய இந்த புளூட்டோனோட ப்ளூ பிரிண்டை பார்த்த கேரக்டர்ஸ் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க, ஃப்ராங்கி அண்ட் ஐஸ்பர்க். அண்ட் நம்ம ஃப்ராங்கியோட குருநாதரான டாம். அண்ட் இவர் தான் வந்து நம்ம கோல்டி ரோஜரோட ஷிப்பை மேக் பண்ணது. இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வேர்ல்ட்ஸ் மோஸ்டர் ஷிப் எவர் மேட் இன் ஹிஸ்ட்ரி வந்து இந்த புளூட்டோன் தான். இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாட்டர் 7ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த புளூட்டோன் ஆஃப்டர் வார்க்கு அப்புறம் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அதாவது அந்த 20 கிங்டம், திஸ் இஸ் ஏன்ஷியன்ட் கிங்டம் வார்க்கு அப்புறம். அதுக்கப்புறமா தான் இதை வந்து வேனாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அலபாஸ்டா கிங்டம்ல இருக்கிற போனோக்ளிஃப்ல தான் இந்த புளூட்டோன் எங்கே இருக்குன்னு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது 800 வருஷமாகவே இது வந்து வானோ தண்ணி கடியில் தான் இருக்கு. அண்ட் மற்ற ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த புளூட்டோன் இருக்குன்னா அது வந்து இதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் தான். அதாவது இதோட ப்ளூ பிரிண்ட் இருந்தால் ஒரு புளூட்டோன் இல்லை, இதை மாதிரி பல புளூட்டோனை வந்து உருவாக்க முடியும். அண்ட் இது வந்து தவறானவங்களோட கைக்கு போச்சுன்னா இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தை வந்து முடியுங்கிறதுக்காக இதோட ப்ளூ பிரிண்ட்ஸை வந்து ஒரு சில ஷிப் மேக்கர்ஸ் யாருக்கும் தெரியாம பல நூற்றாண்டுகளா தங்களுக்குள்ளே பரிமாறி பாதுகாத்து வந்திருக்காங்க. அப்படித்தான் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து டாமு கிட்ட வந்திருக்கும், டாமு கிட்ட இருந்து ஐஸ்பர்க் கிட்ட, அண்ட் ஐஸ்பர்க் கிட்ட இருந்து ஃப்ராங்கி கிட்ட வந்திருக்கும். கடைசியா ஃப்ராங்கி அந்த ப்ளூ பிரிண்டை மொத்தமாக எரிச்சிருப்பான், யாருக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்க கூடாதுன்னு. இந்த புளூட்டோன் அடைகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த புளூட்டோன் இப்போ எங்கே இருக்குன்னு அதை தேடி போகணும். இல்லைன்னா இதோட ப்ளூ பிரிண்டை வச்சு இன்னொரு புளூட்டோனை வந்து செய்யணும். இதில் இப்போ இருக்கிற புளூட்டோனை தேடி குரோக்கடைலும், ப்ளூ பிரிண்டை தேடி ஸ்பாண்டமும் போயிருப்பாங்க. அண்ட் குரோக்கடைல் வந்து அலபாஸ்டா கிங்டம்ல இருக்கிற போனோக்ளிஃபை தேடி போயிருப்பான். இவனால் வந்து போனோக்ளிஃப் படிக்க முடியாதுங்கிறதுக்காக ராபினை கூப்பிட்டு போயிருப்பான். பட் ராபின் அந்த போனோக்ளிஃபை படித்து அதில் இப்போதைக்கு புளூட்டோன் எங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படி எதுவும் சொல்லப்படலன்னு பொய் சொல்லியிருப்பான். இதனாலே வந்து குரோக்கடைல் ராபினை கொலை பண்ண போயிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து அலபாஸ்டா ஆர்க்கில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்பாண்டம் வந்து 5 வெல்டர்ஸ் கிட்டே அவன் CP5ஓட சீஃபாக இருக்கும்போது ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை தேடி போயிருப்பான். அண்ட் இப்போ வந்து CP9ஓட சீஃபாக இருக்கும்போது ஃப்ராங்கி கிட்டையும் ஐஸ்பர்க் கிட்டையும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை பறிக்க வர அந்த கதை தான் வந்து வாட்டர் 7ல பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃப்ராங்கியும் அவன் கண்ணு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட்டை மொத்தமாக எரிச்சிருப்பான். இதுக்கப்புறம் வந்து புளூட்டோனை பற்றி வேனோ கண்ட்ரியில் தான் சொல்லியிருக்காங்க. வேனோ சண்டைக்கு அப்புறம் ஷோகன் கஸ்டலோட ஃபோமர் ஷோகன் ஒசிகி சுகியாகி ரோபின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதாவது உண்மையான வேனோ கண்ட்ரி வந்து இப்போதைக்கு மவுண்ட் ஃபூஜிக்குள்ள புதஞ்சிருக்கிறதாகவும், அந்த வேனோ கண்ட்ரியோட சேர்ந்து புளூட்டோனும் புதஞ்சிக்கிறதாகவும் சொல்லியிருப்பாரு. அதை சுற்றி வந்து மலைகள் வந்து சிவர எழும்பி இருக்கிறதாகவும், அந்த சிவத்தை உடைச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற புளூட்டோனை வெளியில் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவுதான் வந்து புளூட்டோனை பற்றி இந்த ஒன் பீஸில் அதிகபட்சமாக காட்டப்பட்டது. அடுத்த வெப்பன் வந்து பொசைடன் வந்து புளூட்டோன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்லாம் கிடையாது. அது உயிரோடு இருக்கிற ஒரு மர்மைட் பிரின்ஸ். ரியூகு கிங்டமோட ராயல் பிளட் லைனில் நூற்றாண்டுகளுக்கு ஒரு தடவை பிறக்கிற மர்மைட் பிரின்ஸ் தான் இந்த பொசைடனுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இதோட எபிலிட்டியை பற்றி பார்க்கும்போது சீக்கிங்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதும் சீக்கிங்ஸாக கண்ட்ரோல் பண்ணுறதும் தான் இதோட எபிலிட்டி. இது எந்த அளவுக்கு ஓவர் பவர்னா ஒரு சில சீக்கிங்ஸ் சேர்ந்து ஒரு ஐலாண்டே டிஸ்ட்ராய் பண்ணலாம். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்னு. அண்ட் ஒட்டோஹிமே வந்து மர்மைட் பிரின்ஸை பற்றி பேசும்போது இவன் நல்லவங்க கிட்ட போனால் எல்லாரையும் காப்பாற்றுவா, அண்ட் கெட்டவங்க கிட்ட போனால் இந்த உலகத்தை அழித்து கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிடுவான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வாய்ட் செஞ்சரில் வந்து ஜாய் பாய் பொசைடனோட உதவி மூலியமா எல்லா ஃபிஷ்மேனையும் நோவா ஷிப்பில் ஏற்றி சீக்கிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்க எல்லாரையும் மேலுலகத்துக்கு கூட்டி போகிறதா சொல்லியிருப்பாரு. பட் ஏதோ ஒரு சில காரணத்தால் அவரால் அதை பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு இந்த பொசைடனை பற்றி ஸ்கைப்பியா இருக்கிற ஷண்டோரா போனோக்ளிஃபில் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டில் இருக்கிற C4S போனோக்ளிஃபில் தான் இதை பற்றின அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த டீட்டெயில் வந்து ஜாய் பாய் தான் பிரேக் பண்ண ப்ராமிஸுக்கான அப்பாலஜி லெட்டர் தான் இந்த போனோக்ளிஃப். அண்ட் வாய்ட் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொசைடன் வந்து இறந்துருக்காங்க. பட் இவங்களோட அந்த பவர் வந்து அவங்களோட பிளட் லைனில் ட்ராவல் ஆகிருக்கு. பட் யாரும் அதை வந்து அவைக்கன் பண்ணலை. அதுக்கப்புறம் சிரோசி தான் இதை முறையாக அவைக்கன் பண்ணியிருப்பா. ஆரம்பத்தில் அவங்க அம்மா சுடப்பட்ட போது சாதாரண அவைக்கன் பண்ணுவேன். கடைசியாக நோவா ஷிப் ஃபிஷ்மேன் ஐலாண்டில் விழும்போது ஃபுல்லாக அவைக்கன் பண்ணியிருப்பா.
இந்த ஒன் பீஸ்லேயே வந்து இது வரைக்கும் காட்டப்பட்ட ஒரே ஒரு வெப்பன் இந்த பொசைடன் மட்டும்தான். இப்போ இருக்கிற சிரோவசி தான் அந்த பொசைடன் காட்டியிருப்பாங்க. இந்த இது வரைக்கும் ஒன் பீஸில் வந்து சுத்தமாக இதை பற்றி பேசவே படாத ஒரு வெப்பன்னா வந்து அது யுரேனஸ், த தேர்ட் ஏன்ஷியன்ட் வெப்பன். முறையாக ராபினும் கிங் நெப்டியூன்னு பேசும்போது தான் இப்படி 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் இருக்குது. ப்ளூட்டான், பொசைடன், யுரேனஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் அந்த யுரேனஸ்ன்ற பேரே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதை பற்றி அவ்வளோ எதுவும் சொல்லலை. இதை பற்றின போன கிளிப்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, பட் அதை பற்றி இன்னும் காட்டலை. அவங்க ஃப்யூச்சரில் தான் காட்டுவாங்க. தேர் என்னன்னா வந்து வேகாபங் லெலுஷா கிங்டமை வந்து மதர் ஃப்ளேமை வச்சு அழிச்சிருப்பாரு. அண்ட் இந்த வெப்பன் வந்து யுரேனஸோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அப்படி இது வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா, அதுவே ஒரு கிங்டம் அழிக்குதுன்னா, இந்த யுரேனஸ் வந்து ஒரு வேர்ல்டே அழிக்கிற அளவுக்கு பவர் அதிகமான ஒரு வெப்பனாக இருக்கலாம். ஓடா நமக்கு இன்னும் இதை பற்றி காட்டலை. காட்டினா தான் இதோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை பற்றி நிறைய தியரிஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்குது. முடிஞ்சால் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன்.